மோடி எங்களுக்கெல்லாம் ஒரு ட்ரெயின் ஒரு மயிரும் வேணாம், புரியுதா? எங்களுக்கு பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் அறிவாலயத்துக்கு வருவார், நாங்கள் அவருக்கு பல கோடியை காசு கொடுப்போம், புரியுதா? எங்களுக்கு தொப்பி போடணுமா, எதுக்கு தெரியணுமா, பட்டன் போடணுமா, சிப்பு போடணுமாங்கிறத அவர் சொல்லிக் கொடுப்பார் எங்களுக்கு, புரியுதா? அது மூலமாக நாங்கள் எல்லாம் பண்ணிக்கிடுவோம். நீங்கள் எங்களுக்கெல்லாம் வந்து பாடம் நடத்த வேணாம். ட்ரெயின் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிரு, புரியுதா? ட்ரெயின் எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. நாங்கள் நடந்து போய் கூட காய்கறி வாங்கிக்கிறோம். சென்னைக்கும் வேணாம், இதுக்கு கோவைக்கும் வேணாம், மதுரைக்கும் வேணாம், எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிரு. ட்ரெயின் மாரி வேணாமியா, அள்ளிட்டு போயிரியா? சும்மா நாங்கள் என்ன உனக்கா ஓட்டு போட்டோம்? நீ ஏன் எங்களை பற்றி நினைக்கிற? நீ மனுஷனா? நீ எங்களை பற்றி எதுக்கு நினைக்கிற? தமிழ்நாட்டை பற்றி தேவையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற மோடி இப்படிலாம் பண்ணுன அப்படின்னாக்கா அப்புறம் நாங்கள் டென்ஷன் ஆயிடுவோம். பார்த்தீங்கள, 40க்கு 40 ஏதாவது ஒன்று பண்ணுறாங்களா? அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அதுப்போ இங்கே இருக்காங்கல்ல, இப்போ நீ வந்து என்ன பண்ணுற? விவசாயத்துக்காக நீங்கள் போராட வந்துருக்கு கோயம்புத்தூருக்கு. எங்கள் ஆளு அங்கே போயிட்டாரு, இங்கே கன்னியாகுமரி தூத்துக்குடி போயிட்டாருப்பல. நாங்கள் வந்து ஜெயிச்சே ஆகணும். அப்படி புது புது பேராக வைப்பாப்புல, எல்லா பேருக்கும் வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு வாங்குறக்கா அங்கே போயிருக்காப்புல ஒரு கன்னியாகுமரி தூத்துக்குடிக்கு. என்ன திட்டி துளையன்னு தெரிய மாட்டேங்குது ஸ்டாலின் நாய. சரி பார்த்துக்குறோம், என்னதான் நடக்குது பார்ப்போம். வெயிட் அண்ட் சி, பார்ப்போம்.